அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போ அபிராமி அந்தாதி 15வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொற்பரிமள யாமலை பைங்கிளியே. விளக்கம்: தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். இப்பிறவியில் அவள் தன்னளி பெறுவதற்கு முற்பிறவிகளில் எண்ணற்ற தவங்கள் இயற்ற வேண்டும் என்கிறார். தன்னளி அப்படின்னா அன்னையின் குளிர்ந்த பேரருள் என பொருள். அதை பெறுவதற்கு முற்பிறவிகளில் எண்ணற்ற தவங்கள் இயற்ற வேண்டும். இறைவனை நோக்கி தவம் செய்பவர்கள் சிலருக்கு இம்மண்ணுலக சுகமும், சிலருக்கு விண்ணுலக சுகமும், சிலருக்கு அதனினும் சிறந்த முக்தி பேரும் கிடைக்கிறது. இவை அவரவர் தவத்திற்கு ஏற்ப கிடைப்பவை. இதனால்தான் மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்று சொல்லப்பட்டது. இறைவியின் தன்னருள் பெற எண்ணற்ற தவங்கள் செய்திட வேண்டும். அப்படி தவம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும்போது சாதாரண பொருட்களை கேட்டு ஏமாந்து விடக்கூடாது. பாறையாலும் மன்னவனின் பார்வை கிடைப்பதே அரிது. அப்படி மன்னவனின் தரிசனம் கிடைக்குமாயின் அவனிடம் பட்டை சாதம் கேட்கக்கூடாது, பாதி சாம்ராஜ்யம் கேட்பதே புத்திசாலித்தனம். அப்படி அரிய பெரிய தவம் செய்தவர்களுக்கு அன்னை என்ன அருள் புரிவாள் என்று அடுத்து கூறுகிறார். மண் அளிக்கும் செல்வமோ பெறுவார். எண்ணற்ற பல பிறவிகளில் செய்த தவ பயனாக அம்பாளின் எல்லையற்ற கருணை வாய்க்கிறது. அந்த கருணை அழிந்து போகும் நிலையற்ற செல்வங்களையா நல்கும் என்று கேள்வி கேட்டு அம்பிகையின் அருளின் பெருமையை கூறுகிறார். அரிய பிறவியை பெற்றும் அதனிலும் சிறந்த தவ பலனாக அன்னையின் அருட்கடாட்சத்திற்கு ஆளாகிய பின்னரும் அழிந்து போகின்ற நிலையற்ற செல்வத்தை பிரார்த்திக்கலாமா என்று நம்மை பார்த்து கேட்டுவிட்டு அம்பாளும் தன் பக்தர்களுக்கு அழிகின்ற புவி செல்வங்களையா அருள்வாள் என்றும் கூறுகிறார். இறைவனை காணவும் கை குவித்து வழிபடவும் வாயார அவள் புகழ் பாடி மகிழவும் இந்த மனித பிறவி ஒன்றுக்குத்தான் கிடைத்த தனி பெரும் மகிமை. மற்றைய ஏனைய ஜீவராசிகளுக்கு கிட்டாத தனி பேறு மனித பிறவிக்கு கிட்டியுள்ளது. மரத்தின் உச்சியில் பழம் பழுக்கிறது. ஆயினும் அதனுடைய விதை மண்ணில் விழுந்துதான் முளைக்க வேண்டும். ஆகவே மானிட பிறவி தேவ பிறவியை விட சிறந்தது என கூற வேண்டும். காரணம், மனித பிறவி பெற்று அதில் செய்த நற்கருமங்களால் உயர் தேவ பிறவி கிடைக்கிறது. ஆகவே நிலையற்ற மனித பிறவி மூலம் நித்யானந்தத்தை அடைதலே சிறந்தது என உணர்த்துகிறார். அரசனை தரிசித்துவிட்டு அளவற்ற செல்வம் பெற்று வருவதே சிறந்தது. அதுவன்றி அன்றைய வாழ்வுக்கு மட்டும் தேவையானதை பெற்று வருவது சிறந்தது ஆகாது. அதனிலும் மனித வாழ்வு போலவே தேவலோக வாழ்வும் நிலையற்றது. அதனிலும் உயர்ந்தது முக்தி வீடின்பம். அதை பெறுவதே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். மரத்தின் நிழல் போல மண்ணின்பம், மலரின் மனம் போல விண்ணின்பம், கனியின் ரசம் போல முக்தி இன்பம். இதுவே பேரின்பம், மற்றவையெல்லாம் சிற்றின்பம். ஆகவேதான் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடம் இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என பழனி திருப்புகழில் பாடுகிறார். இந்திரலோகம்மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என தொண்டரடி பொடி ஆழ்வார் கூறுகிறார். ஆகவே தன்னை அளித்த அடியவர்களுக்கு அன்னை தற்காலிக சுகம் தரும் மண்ணளிக்கும் செல்வத்தை மட்டும் கொடுத்து ஏமாற்ற மாட்டாள். அப்படியானால் தனது சிறந்த அடியவர்க்கு என்ன அருள்வாள் என கூறுகிறார். மதிவானவர்த்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. மதி என்ற சொல்லுக்கு புக்தி, சந்திரன், கொண்டாடுதல் என பொருள் உண்டு. விண்ணவர் மற்ற யாவரினும் உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவதால் மதிவானவர். மேலும் சிறந்த புக்தி கூர்மை உள்ளவர்கள். தேவர்களுக்கு புலவர் என்று பெயரும் உண்டு. புலமை பெற்றவர்கள். இந்த சொல்லை விண்மேவும் புலவருக்கு என 90வது பாடலில் பயன்படுத்துகிறார் அபிராமி பட்டர்.
ஆகவே மதியிற் சிறந்த வானவர்கள். இவர்களைத் தவிர வேறு ஒரு பொருளும் கொள்ளலாம். வானவரும் தானவரும் இறைவனை நோக்கி கடும் தவமிருந்து எல்லா வளமைகளையும் பெற்றார்கள். ஆனால் அசுரர்கள் வரம் பெற்ற பின் வரம் ஈந்த இறைவனையே மதியாமல் எதிர்த்தனர். ஆனால் விண்ணவர்கள் இறைவனை மதித்து வழிபட்டனர். ஆகவே மதிவானவர் எனக் கூறினார். அத்தகைய விண்ணவர்கள் செல்வமான இந்திரலோக சுகங்களை தருவாள். ஆனால் அம்பாள் கொடுத்தாலும் நாம் அதிலே மனம் திருப்தி அடைந்து விடுதல் கூடாது. காரணம், இந்திர போகங்களும் நிலையற்றவை, அழிந்து போவன. ஆகவே அழியாத முக்தி இன்பத்தை விரும்ப வேண்டும். நற்செயல்கள் மூலம் புண்ணியமும் தீச்செயல்கள் மூலம் பாபமும் நேரிடுகிறது. புண்ணிய பாபம் இரண்டுமே முக்தி பெற தடையாய் இருப்பவை. இந்த இரண்டும் நீங்கினவருக்கே முக்தி கிட்டும். ஆகவே அனைத்தையுமே ஆண்டவன் அடிகளில் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவனிடம் எல்லோரும் ஒப்படைக்க மாட்டார்கள். முதிர்ந்த ஞானம் பெற்றவர்களால் தான் முடியும். ஞானிகள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவார்கள். பிறவிகளுக்கு காரணம் வினை. வினைபோகமே ஒரு தேகம் கண்டாய் என்பது பட்டினத்தார் வாக்கு. துறவிகளுக்கும் நல்வினை தீவினை செயல்களின் பலன் உண்டு. ஆனால் துறவிகளுக்கு பிறவி இல்லை. அவர்கள் நல்வினை தீவினை செயல்களின் பலனை தாங்கள் வைத்து கொள்வதில்லை. ஆகவே பிறவி இல்லை. உதாரணமாக, முற்றும் துறந்த துறவி நடந்து செல்லும் போது அவர் காலடியில் புழுக்கள் எறும்புகள் மிதிப்பட்டு மாண்டு போகும். அதனால் அவருக்கு பாவம் உண்டு. ஆனால் அவர் அதை தான் வைத்து கொள்ளாமல் தன்னை இகழ்பவர்களிடம் தந்துவிடுகிறார். துறவிகள் பூஜை க்ஷேத்ராடனம் செய்வதால் புண்ணிய பலன் உண்டு. அதையும் அவர்கள் தாங்கள் வைத்து கொள்ளாமல் தன்னை வழங்குபவர்களிடம் ஆசீர்வதிப்பதன் மூலம் அளித்து விடுகிறார். ஆகவே அப்புண்ணிய பலனும் அவருக்கு சம்பந்தப்படாது. ஆகையால் தான் துறவிகளை போற்ற வேண்டுமே அன்றி தூற்றக்கூடாது. ஆகவே ஞானிகள் புண்ணிய பாவ பலன்கள் அனைத்தையும் ஆண்டவனிடம் ஒப்படைத்து விடுவார்கள். ஆகவே எந்த செயலின் இறுதியிலும் சர்வம் சிவார்ப்பணம் மஸ்து, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து என சமர்ப்பித்து விடுவர். ஆகவே அவரவர் புண்ணிய செயலுக்கு தக்க சொர்க்கபோக இன்பங்கள் கிட்டும். ஆனால் அப்புண்ணியங்களின் முடிந்தவுடன் மீண்டும் பிறந்து புண்ணிய செயல்கள் செய்தால்தான் அதனை பெற வேண்டும். ஆனால் முக்தி அடைந்துவிட்டால் திரும்பி வாரா நிலை ஏற்படும். அது மட்டுமின்றி சாயுஜ்ய நிலை கிட்டும். ஆகவே அம்பாளை இப்புவியில் வழிபடும் புண்ணியம் பெற்றோருக்கு இப்புவியில் சிறந்த கவலையற்ற வாழ்வும், இது முடிந்த பின்னர் விண்ணுலகில் ஸ்வர்க்கபோக வாழ்வும், அதுவும் முடிந்த பின்னர் முக்தி நிலையும் அருள்வாள் என கூறுகிறார். அதனால்தான் மகாபாரதத்தில் கர்ணன் செய்த தானங்களால் அவனுக்கு நிறைய புண்ணிய பலன்கள் இருந்தன. அவை அவனுடைய முக்திக்கு தடையாய் இருந்தன. ஆகவேதான் கண்ணன் இறுதியில் தானே அவனிடம் வந்து புண்ணிய பலன்களை யாசித்து பெற்று முக்தி பெற செய்தான். அந்த பலன்களையெல்லாம் தந்ததால், தன்னுடைய புண்ணிய பலன்கள் அனைத்தையும் தந்ததால் அவனிடம் புண்ணியம் மீண்டும் வந்தது. அந்த புண்ணியத்தையும் அவன் கண்ணனிடமே திருப்பி தந்துவிட்டதால் அவனுக்கு முக்தி கிட்டியது என்பது கதை. பண்ணளிக்கும் சொற் பரிமள யாமலை பைங்கிலியே. பண்ணளிக்கும் என்றால் இன்னிசை போன்ற சொல். பரிமளம் என்றால் தெய்வீக வாசனை. இப்படி தன் அடியவர்களுக்கு மண்ணுலக இன்பமும் விண்ணுலக இன்பமும் முக்தி இவற்றினை நல்கும் அன்னை எப்படி அருள்கிறாள் என கூறுகிறார். ஒரு பொருளை ஒருவருக்கு ஈயும் போது மனம் உவந்து மகிழ்வுடன் ஈதலே பலன் தரும். கொடுப்பவர் தன்னை உயர்வாக கருதி கேட்பவரை தாழ்மையாக நினைத்து தந்தால் தான பலன் கிடைக்காது. பிறருக்கு ஈயும் பாக்கியம் எல்லோருக்கும் கிட்டாது. பூர்வ புண்ணியம் உள்ளவர்கள் கொடுக்கும் திறனும் கொடுக்கும் மனமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். அம்பாள் தன் அடியவர்களுக்கு ஈயும் பொழுது இசையினால் உண்டாகும் மன மகிழ்வை விட இனிமை உண்டாகும் சொற்களினால் கனிந்து ஈவாளாம். இதனை பண் அளிக்கும் சொல் என்கிறார். அதாவது அம்பாள் இப்படிப்பட்ட ஈயும் குணம் உடையவர்களுக்கு அதாவது அது எப்படி தர்றானா, தன்னுடைய இனிமையான சொற்களால் மனமுவந்து ஈவாளாம். அதைத்தான் பண்ணளிக்கும் சொல் என்கிறார்.
கிளி பேச்சு களி தரும் என்பர். கிளியின் பேச்சு மனதிற்கு ஆனந்தம் தருதல் போல அம்பாளும் கிளி போல இனிமையாக பேசி தருவாளாம். ஆகவே பைங்கிளியே என்றார் அபிராமி பட்டர். அம்பாளை கிளி என கூறுவதன் மூலம் சிவசக்தி ஐக்கிய ரூபத்தை உணர்த்துகிறார். கிளி பச்சை நிறம், அம்பாளும் பச்சை நிறம். இதனை மண் கழிக்கும் பச்சை வண்ணமுமாகி என 70வது பாடலில் கூறுகிறார். கிளியின் மூக்கு சிவப்பு நிறம், சிவபெருமான் சிவப்பு நிறம். செந்தாமரை காடனைய திருமேனி என்பது திருவாசகம். கிளிக்கு பஞ்ச வர்ணங்கள் உண்டு. அம்பாளும் பஞ்சபூதங்களையும் ஒருங்கே உருவாக கொண்டவள். கிளி கூட்டில் வாழும் அம்பாளாகிய கிளியும் சிவபெருமான் இதய கூட்டில் வசிக்கிறாள். கிளி நாம் பேசுவதை திரும்பி பேசும். ஆனால் அம்பாளாகிய கிளி சிவபெருமானை பேசி இயக்கச் செய்கிறாள். அம்பாளை சங்கீத வித்தைக்கு காரணமானவள் என ஷியாமளா தண்டகம் கூறுகிறது. அது மட்டுமன்றி அம்பாள் பரிமளமானவள், தெய்வீக மனம் உடையவள் என்கிறார். மேலும் அம்பாளை பரிமளை என கூறுகிறார். அதாவது இயற்கையான தெய்வீக வாசனையுடன் கூடியவள். மேலும் புஷ்பங்கள் மலர்ந்து அவை அம்பாளின் வாசனை நிறைந்த கூந்தலில் ஏறி தங்களுக்கு உரிய வாசனை பெறுகின்றன என சௌந்தரிய லஹரி கூறுகிறது. அம்பாள் தெய்வீக வாசனை பொருந்தியவள். அம்பாளுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டு என்கிறது. அப்படிப்பட்ட அம்பாள் தெய்வீக வாசனை பொருந்தியவள். மேலும் அம்பாளை யாமளை என கூறுகிறார். அம்பாளை வர்ணிக்கும் யாமளா ஆகமத்தால் போற்றப்படுபவள். மேலும் கார்மேகம் போன்ற கருப்பு நிறமுடையவள். கண்ணனெனும் கருந்தெய்வம் என ஆண்டாள் கண்ணனை கூறுகிறாள். கம்பனும் ராமனை கரிய செம்மல் ஒருவனை தருதி என விஸ்வாமித்திரர் வாயிலாக கூறுகிறார். ஆகவே நாராயணனின் சகோதரியான அம்பாளும் கருப்பு நிறமுடையவள். ஆகவேதான் கருப்பசாமி கருப்பாயி என கூறுகிறோம். இதனை ஷியாமாபா என லலிதா சகஸ்ரநாமம் கூறுகிறது. மேலும் 16 வயது பெண்ணுக்கு ஷியாமா என பெயர். இதனை தமிழில் யாமளை என்கிறோம். ஆகவேதான் பண்ணளிக்கும் சொல் பரிமளை யாமளை பைங்கிளியே என கூறுகிறார். ஆகவே அம்பாளை பூஜிக்கும் பாக்கியம் பெற்றவர்களுக்கு இகபர சுகங்கள் எளிதாக கிடைக்கும் என கூறுகிறார். அதாவது இதை கடைசியாக ஒரு கதையோடு சொல்கிறாங்க. ஒரு அரசன் வேட்டையாட கானகம் சென்றான். அங்கு அவனது பகைவர்கள் அரசனை கொல்வதற்கு துரத்தினர். அது சமயம் 4 காட்டு வேடர்கள் துரத்தி பகைவர்களை கொன்று அரசனை காப்பாற்றினர். அரசன் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து நன்றி செலுத்தும் முகமாக அவர்களுக்கு விருப்பமானவற்றை கேட்க சொன்னான். ஒருவன் பணம் கேட்டான், மற்றொருவன் துணி கேட்டான், மற்றவன் உணவு கேட்டான். ஆனால் 4ஆமவன் ஒன்றும் கேட்காமல் அரசனை காப்பாற்றிய நாளை நினைவில் வைத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் அதே நாளில் தன்னை பார்க்க அரசன் வர வேண்டும் என கேட்டான். மற்றவர்கள் பெற்ற பணம், துணி, உணவு அனைத்தும் தீர்ந்துவிட்டது. ஆனால் தன்னை காண வேண்டும் என்று கூறின வேடனை அரசன் பார்க்க செல்ல தயாரான போது மந்திரிகள் காட்டினை திருத்தி நாடாக்கினர். குடிசை அரண்மனையாகியது. நிறைய பணம், நிறைய ஆடை அணிகலன்கள், நிறைய உயர்ந்த உணவு எல்லாமே அவனுக்கு தானாக கிடைத்தது. ஆகவே இந்த கதையிலிருந்து எப்படி அரசனிடம் எது கேட்க வேண்டுமோ அது கேட்டால் நமக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும். அதுபோல இறைவனையே நாம் விரும்பினால் நமக்கு சகலவிதமான அழியாத இன்பங்கள் கிடைக்கும். இறுதியாக நமக்கு முக்தி பேரையும் அருள்வாள் என கூறி முடிக்கிறார் அபிராமி பட்டர். நன்றி.